Hi friends, welcome to Shri Fashions. இது UGC Net Home Science Paper 2 உடைய Unit 7 Child Developmentல இருக்கிற first topic. Stages of Development. Stages of Developmentல ரெண்டு stages இருக்கு. Prenatal Development and Postnatal Development. இந்த வீடியோல Prenatal Development பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Next, introduction. The main objective is to understand what happens during the different stages of prenatal development and to be aware of the threats to the fetal environment. The term natal means birth. So, prenatal na before birth. இது வந்து ஃபெர்டிலைசேஷன்ல இருந்து சைல்டு பர்த் வரைக்கும் உள்ள பீரியட் தான் வந்து ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட். இந்த ப்ரீநேட்டலை வந்து ஆன்டிநேட்டல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. The study of prenatal development embryology சொல்லுவாங்க. இந்த embryologyங்கிறது வந்து 38 weeks or 9 month of gestation is a pregnancy period னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. 3 ஸ்டேஜஸில் வந்து அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட் வந்து 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீரியட் ஆஃப் ஜைகோட் ஆர் ஓவம், அதை வந்து ஜெர்மினல் பீரியட்னு சொல்லுவோம். ஜைகோட் அப்படின்னா ஃபெர்டிலைஸ் ஆன எக்கை வந்து ஜைகோட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 2 days to 14 days வரைக்கும் இருக்கும். அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து எம்ப்ரியானிக் பீரியட். இது வந்து 2 weeks to 8 weeks வரைக்கும் இருக்கும். தேர்ட் ஒன் வந்து ஃபீட்டல் பீரியட். இந்த ஃபீட்டல் பீரியட் வந்து 8 weeksலேருந்து 38 weeks ஆர் டில் பர்த் வரைக்கும். இதில் தான் வந்து மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? First stage வந்து period of zygote or germinal stage. This starts from point of conception or conception na fertilization last up to end of second week. இதில் வந்து ovum slowly travels through fallopian tube and one of the sperm unite with ovum. இந்த ப்ராசஸ் தான் வந்து fertilization சொல்கிறோம். இப்போ வந்து இந்த fertilize ஆன egg அதுக்கு வந்து zygoteன்னு சொல்கிறோம். If a single zygote divides into 2 form 2 new embryos or results in identical twins or monozygotic twins. அடுத்து 2 separate ova release simultaneously by ovary. If they fertilized, they form 2 different zygote. 2 new embryos or results in non-identical twins or dizygotic. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் செல்ஸ் நடக்கும். டிவிஷன் ஆஃப் செல்ஸ் பேர் தான் வந்து மைட்டோசிஸ். மைட்டோசிஸ் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஸ். இதில் வந்து day 1, day 2, day 3 அப்படி வரும். ஸோ மோர்லா அப்படிங்கிறது day 4ஓட ஸ்டேஜ். இதில் வந்து 32 பால் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து பிளாஸ்டோசைட். இந்த பிளாஸ்டோசைட் தான் வந்து 3 லேயராக பிரிப்போம். அது வந்து எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம். ஸோ இந்த ஃபார்மான பிளாஸ்டோசைட் வந்து ends in implantation in the uterus wall. இந்த பிக்சரில் 3 ப்ராசஸ் நடக்குது. ஓவுலேஷன், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவுலேஷன். ஓவுலேஷன் அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் எக் ஃப்ரம் த ஓவரீஸ். ஓவரீஸ்லேருந்து எக் ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்பில் மேலே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் மூவ் ஆகும். ஸோ ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் day 1, day 2, day 3, day 4. day 4லாம் மோர்லா அப்படிங்கிறது பால்ஸ் ஆஃப் செல்ஸ். day 4லேருந்து மூவ் ஆகி day 7ல் வந்து பிளாஸ்டோசைட்டுங்கிறது தான் வந்து day 7ல் இருக்கிறது. அது வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகும். இம்ப்ளான்டேஷன்னா செல் வால், யூட்ரஸோட செல் வாலில் போய் இம்ப்ளான்ட் ஆகிறது தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து அதே ஜெர்மினல் ஸ்டேஜஸ்க்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம், செகண்ட் வந்து ஜைகோட் ஆனதுக்கப்புறம் மைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்குது. செல் டிவிஷன் ஆகுது. 2 cells ஆகுது, 2 cells 4 cells ஆகுது. அதுக்கப்புறம் பால் ஆஃப் செல்ஸ் மொரோலா ஆகுது. அப்புறம் பிளாஸ்டோசைட்ஸ் ஆகுது. இந்த பிளாஸ்டோசைட் தான் வந்து யூட்ரஸோட வாலில் மூவ் ஆகி போய் யூட்ரஸோட வாலில் இம்ப்ளான்ட் ஆகும். அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ், அதாவது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். இது எண்ட் ஆஃப் செகண்ட் வீக்லேருந்து 8 weeks வரைக்கும். இதில் வந்து இந்த பீரியடில் வந்து
main external and internal feature starts to grow. இதில் வந்து 3 crucial structure develops from fertilized egg in the mother uterus. அந்த 3 என்னன்னா, first one வந்து the amniotic sac, the placenta and umbilical cord. The amniotic sac contains amniotic fluid. அது வந்து watery liquid in which a developing embryo floats. It serves as a protective buffer. அடுத்தது வந்து placenta. இது வந்து tendrils attached to the embryo involve increase in size to form fleshy disc-like structure called a placenta. The third one வந்து umbilical cord. Embryo joined to placenta at abdomen by umbilical cord. The umbilical cord contains blood vessels, artery, vein, இந்த மாதிரி vessels இருக்கும். இது வந்து எதுக்குன்னா to carry the oxygen and nutrition and remove the carbon dioxide and other waste product. So main external internal feature வந்து start to grow in embryonic period. இந்த பிக்சரில் ஒரு பேபி யூட்ரஸ்குள்ளே இருக்கிறது. இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிளாசண்டா. அந்த பிளாசண்டாவோட அட்டாச் ஆகிருக்கிறது அம்பிளிக்கல் கார்டு. இந்த அம்பிளிக்கல் கார்டு வந்து ஆர்ட்ரிஸ் வெயின்ஸோட ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஆர்ட்ரிஸ் வெயின்ஸோட வேலை என்னென்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் நியூட்ரிஷனையும் உள்ளே கொண்டு வரட்டும், பேபியோட்டிருந்து டீஆக்சிஜனேட்டட் ஒரு இம்பியூர் பிளட்டை வெளியே கொண்டு வரவே தான் என்னோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு எம்ப்ரியானிக் பீரியட் தான். இதில் வந்து எண்ட் ஆஃப் 3rd வீக்லேருந்து 8 வீக்ஸ் வரைக்கும் many external internal features start to grow in embryonic period. Heart with 2 chamber begins to beat at the end of the 3rd week. இந்த இதில் பிக்சர்ஸில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 6 வீக்ஸ். ஸோ ஐஸ் ஒரு இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது 7 வீக்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து 8 வீக்ஸ். இந்த எம்ப்ரியானிக் பீரியட் வந்து லாஸ்ட் வீக் வந்து 8 வீக். இந்த பிக்சரும் ஸ்டேஜ் 2 தான். ஸோ இது வந்து வீக் பை வீக் எப்படி பார்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எண்ட் ஆஃப் 3rd வீக்லேருந்து 8 வீக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸாக க்ரோ ஆகும். இப்போ வீக் 4ன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட், ஆம்பட், லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் இதெல்லாம் டெவலப் ஆகும். வீக் 5ல பார்த்தீங்கன்னா ஐஸ், leg bud, hand bud, blood begin to circulate. So face ஓட features இதெல்லாம் டெவலப் ஆகும். வீக் 6ல வந்து lungs start to form. அப்புறம் finger, toes ஃபார்ம் ஆகும். வீக் 8ல hair follicles, அதே மாதிரி வீக் 8ல full face வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இயர்ஸ், ஐஸ், நோஸ் எல்லாமே. ஸ்டேஜ் 2ங்கிறது செகண்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸோ செகண்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சிங்கும் போது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் டு க்ரோ. இப்போ அடுத்தது வந்து 3rd ஸ்டேஜ், ஃபீட்டல் ஸ்டேஜ். இது வந்து எண்ட் ஆஃப் 8th வீக் டு டில் பர்த் வரைக்கும். ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டார்டட் டு டெவலப், க்ரோ ஆனது டெவலப் ஆகும். பை த எண்ட் ஆஃப் 4th month or 5th month, by the end of 4th month and 5th month, mother feel the movement. 5th month போது ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். ரிஃப்ளெக்ஷன்ஸ் லைக் சக்கிங், ஸ்வாலோயிங், சென்சிட்டிவ் டு லைட் இது எல்லாமே பேபிக்கு தெரியும். 6th month வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன் பிகின் டு ஃபங்க்ஷன். அதே மாதிரி 7th month வந்து பிரெயின் கண்டினியூஸ் டு டெவலப் அண்ட் கிளியர்லி ரெஸ்பான்ஸ் டு அவுட் சைட் த வூம், மதர்ஸ் வாய்ஸ் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லங்ஸ் ஸ்டார்டட் டு க்ரோ அண்ட் மெச்சூர் ஃபார் த ஃபர்ஸ்ட் பிரீத். So 8th and 9th வந்து started to gain fat and weight. இந்த பிக்சர் வந்து fetal stage, 3rd stage. இதில் வந்து 9 வீக்கில் வந்து fetal stage begins. 12 வீக்கில் வந்து 6th organ differentiate. And then 16th week வந்து fingers and toes வந்து develop ஆகும். 20th week வந்து hearing begins. And 24th week வந்து lungs begin to develop. And 26th வந்து brain growth வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 32nd week வந்து bones fully develop. And 38th வந்து muscles develop ஆகும். ஸோ ஃபைனலாக 40th வந்து full term development இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீ பார்ட் 2 வீடியோவில் ஃபீட்டலோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.